இந்த கதையில் வரும் நாயகி பெயர் பூஜா. அவள் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு தன்னைத்தானே பார்த்து வெக்கப்பட்டுக்குவாள். ஏற்கனவே அழகா இருக்கிற அவ முகத்தை இன்னும் அழகா தெரியறதுக்காக மேக்கப் போடுவாள். இந்த பூஜா புதுசா கல்யாணமானவள். அவ கணவன் ராகுலுக்காகத்தான் இத்தனை மேக்கப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பூஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தன் கணவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. மாலை 8 மணிக்கு ராகுல் வீட்டிற்கு வருகிறான். ஆனா ராகுல் தன் முன்னாடி இப்படி அழகா இருக்கும் மனைவியை பார்த்து, என்ன இப்படி மேக்கப் போட்டிருக்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு எரிச்சலாக சொல்றான். ஆபீஸ்ல இருந்து வரும்போதே தூக்கத்தோட வந்திருந்த ராகுல் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியை பற்றி கவலை இல்லாம தூங்கி விட்டான். பூஜாவும் அவள் கணவன் பக்கத்துல உட்கார்ந்து, ராகுல் எந்திரி ராகுல், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறா. பூஜா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் பூஜா, என்ன கொஞ்சம் தூங்க விடு ப்ளீஸ் என்றான் ராகுல். தூங்கலாம் ராகுல், கொஞ்சம் எந்திரி, என்ன பாரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறா. ஆனா அவன் பாக்குற மாதிரி இல்ல. என்னை தூங்க விடுடி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ராகுல் அப்படின்னு பூஜா அவனை கூப்பிட, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் தான் டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல, நாளைக்கு காலையில வேற நேரத்துல எழுந்திருச்சு ஆபீஸ் போகணும், முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்கு, இதுல நீ வேற போய் படு அப்படின்னு அவள் மேல கோவப்பட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கி விட்டான். பாவம் அந்த பூஜா மூஞ்சியே வாடி போகுது. மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச அவள் கணவன் ராகுல் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஆபீஸுக்கு கொடுத்து அனுப்புவதற்காக வேக வேகமா பூஜா பூரி சுட்டுக்கிட்டே இருக்கிறாள். அவ புருஷன் என் ஷூவை கொண்டு வா, என் டைய கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பூஜாவே வேலை வாங்குறான். பூஜா பூரி சுடுறதுக்கு நடுவுலையே புருஷன் கேட்கறது எல்லாம் ஓடி வந்து எடுத்து கொடுத்துட்டு போறா. கடைசியா என் வாட்ச் எங்கன்னு கேட்கவும், டேபிள்ல தான் இருக்கு ராகுல் அப்படின்னு சொல்றா பூஜா. நான் பார்த்தேன் இல்லையே அப்படிங்கிறான் ராகுல். பூஜா திரும்பியும் வந்து டேபிள்ல இருந்து தான் வாட்ச் எடுத்து கொடுக்கிறாள். சாரி, நான் சரியா கவனிக்கல, சாரி அப்படின்னு சொல்றான் ராகுல். அப்பதான் அவன் பக்கத்துல உட்கார்ந்த பூஜாவும், இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, டின்னர் சாப்பிட எங்கேயாவது போலாம், நம்ம வெளியே போய் ரொம்ப நாளா ஆச்சுல்ல, இன்னைக்கு சீக்கிரமா வரீங்களா, நம்ம போலாம் அப்படின்னு புருஷன் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறா. ஆனால் ராகுலோ அவள் என்ன சொல்றா என்பதை காதுல வாங்காம, பூஜா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே ஒரு பார்ட்டி இருக்கு, எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் பாஸ் என்ன கூப்பிட்டு இருக்காரு, நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க, அவர்களிடம் அறிமுகம் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்காரு, அதனால வேற வழி இல்லாம போறேன், வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ இப்ப ஏதோ சொன்னியே என்ன அப்படின்னு கேக்குறான். ராகுல் ஒண்ணுமில்ல அப்படின்னு பூஜா தன் ஏமாற்றத்தை கவனிக்கிறாள். இவங்களுக்கு கல்யாணமாகி 6 மாசம் தான் இருக்கும். ஆனா ராகுல் நடந்துக்கிறது பாத்தீங்கன்னா புது பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கிற மாதிரியே இல்லை. ராகுல் ஆபீஸ் கிளம்பி போன பிறகு பூஜா வேண்டா வெறுப்பா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அம்மாக்கு போன் பண்றா. அம்மா கேக்குறாங்க, எப்படி இருக்கிற பூஜா, உன்னை ராகுல் நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு அம்மா விசாரிக்கவும், நான் நல்லா இருக்கேம்மா, என்ன ராகுல் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாருமா, ஒரு குறையும் இல்லாம நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொல்றா. ஆனா அவள் முகத்துல ஒரு பெரிய ஏமாற்றம் தெரியுது. கல்யாணமாகி இந்த 6 மாசத்துல ராகுல் பூஜாவிடம் அன்பாக பேசியதில்லை. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னு பூஜாவிடம் பேசாம அவன் ஆபீஸ் வேலையவே கவனிச்சிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பாத பூஜா ஒரே வார்த்தையில் என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு பெத்தவங்க கிட்ட போய் சொல்றா. ஆபீஸ் போன புருஷனுக்கு வாட்ஸ்அப்ல லவ் யூ ராகுல்னு மெசேஜ் வேற அனுப்பிச்சிட்டு இருக்கிறா. மதியம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டிவியை பார்க்க டிவியை போடுறா. அந்த சமயத்துல தான் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே போய் கதவை திறக்கிறா. பூஜா கதவை திறந்து எஸ் யார் வேணும் என்று கேட்க, இவ்வளவு அழகான ஒருத்தி கதவை திறந்ததும் வெளியே நின்றவன் அப்படியே மெய்மறந்து பூஜாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளை பார்த்தவுடன் அவன் உறைந்து போய் அப்படியே நிற்கிறான். பூஜா மீண்டும் உங்களுக்கு யார பார்க்கணும் அப்படின்னு கேட்க, ஹாய் நான் ரேகா ஆண்டியோட சன் கார்த்திக் அப்படிங்கிறான். ஓ ரேகா ஆண்டியோட சன்னா, வா உள்ளே வா அப்படின்னு பூஜாவும் வீட்டிற்கு உள்ளே அழைக்கிறாள். அம்மா கோவிலுக்கு போயிருந்தாங்க, இந்த பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கையில இருந்த டப்பாவை கொடுத்தான். பூஜா நன்றி சொல்லி பிரசாதத்தை வாங்கி கொண்டாள். அதை வாங்கின பூஜாவும், நானும் ரேகா ஆண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, ரேகா ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், ஆனா நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்கிறேன் என்றாள் பூஜா. நான் காலேஜில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன், நேத்து தான் லீவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு பூஜா கேட்க, ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன சாப்பிடுற, டீயா காஃபியா, இல்ல பரவாயில்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புகிறேன் என்று கார்த்திக் சொல்றான்.
எனக்கு நான் டீ போட போறேன், நீ உட்காரு, உனக்கும் போடுறேன் அப்படின்னு பூஜா சொல்கிறாள். நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவனும் பின்னாடியே கிச்சனுக்கு வந்துடுறான். பூஜா டீ போட்டுக்கிட்டு இருக்க அவன் வெச்ச கண்ணு வாங்காம பூஜாவை அவன் பார்க்கிறான். அவன் தன்னை பார்க்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பூஜா அவனை திரும்பி பார்க்க அவன் பயந்து போய் முகத்தை திருப்பிக்கிறான். பூஜாவை பார்த்த உடனே கார்த்திக் மனசுல ஒரு சின்ன காதல் ஏற்படுது. அவன் பூஜா கிட்ட நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொல்றான். பூஜா தன் கணவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. கார்த்திக் மனசுல என்ன இருக்குன்னு பூஜாக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நைசா அவனை வீட்டை விட்டு விரட்டி விடுவதற்காக உன்னை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், ரேகா ஆண்டிக்கு என்னோட நன்றியை சொல்லிடு, நான் அப்புறமா அந்த பாக்ஸை கொண்டு வந்து தரேன்னு சொல்லு அப்படின்னு பூஜா சொல்லிடுறா. கார்த்திக் சொல்றான், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து வாங்கிக்கிறேன் என்றான் கார்த்திக். உடனே பூஜா சரி என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பி கதவை பூட்டி கொள்கிறாள். மீண்டும் கார்த்திக் கதவை திறந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் நான் இருக்கேன், என்ன கூப்பிட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். முகத்துல பலவிதமான யோசனையோடையே பூஜா கதவை பூட்டி கொள்கிறாள். அன்னைக்கு நைட்டு ராகுல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நட்ராத்திற்கு தான் பார்ட்டி முடிஞ்சு ராகுல் வீட்டுக்கு வர்றான். கதவை தட்டவும் பூஜா போய் கதவை திறக்க நிலையே இல்லாமல் ராகுல் நின்றுட்டு இருக்கான். அவன் கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. உள்ள வந்த உடனே ராகுல் சொல்றான், பூஜா லவ் யூ சோ மச் பூஜா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பூஜா அப்படின்னு பேசுறான். பூஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அடுத்த நொடியே ராகுல் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். பூஜாவுக்கு ரொம்ப கவலை ஆகிவிடுகிறது. எல்லாம் என் தலைவிதி அப்படின்னுட்டு அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். மறுநாள் காலையில அவ தோழிக்கு போன் போட்டு சொல்றா, ராகுலுக்கு என் மேல காதலே இல்ல, கல்யாணமாகி இந்த 6 மாசத்துல அவன் என் கூட அன்பாக ஒரு வாட்டி கூட பேசினது இல்ல, என்ன பண்ணா என் மேல் அவருக்கு காதல் வரும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதற்கு பூஜா தோழி அப்படின்னா பிளான் பிஏ நீ கையில எடு அப்படின்னு அவ சில ஐடியா கொடுக்கிறாள். அதை கேட்டு பூஜாவும் சந்தோஷமாக போனை கட் பண்றா. நைட் ஆகுது. ராகுல் வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறான். வெல்கம் அப்படின்னு பூஜா அவனை வரவேற்கிறா. இன்னைக்கு பூஜா ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்கா. டேபிள்ல ரோஜா பூவு மெழுகுவர்த்தி எல்லாம் பத்த வச்சிருக்கா. அந்த ரூமே ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் ராகுல் கோபமாக, என்னடி இது, எப்ப பார்த்தாலும் நான் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற, இது என்ன டேபிள்ல ரோஜா பூ எல்லாம் போட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் பத்த வச்சிருக்க, இதெல்லாம் டேஞ்சருங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டே அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையும் ஊதி அணைக்கிறான். இது மாதிரி லூசுத்தனமா எதுவும் செய்யாத என்று அவன் கத்தவும் பூஜா அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துக்கிறா. அவன் இவளை கேவலப்படுத்தினது ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகழுகையா வருது. அப்படியே அமைதியா உட்கார்ந்து அழுறா. ஆனா ராகுலோ போடி முதல்ல கிச்சன்ல போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் பூஜா உண்மையிலே கோபமாகிட்டா. கோபமா எந்திரிச்சவ, உனக்கு என்ன பிரச்சனை ராகுல், என்ன பிடிக்கலையா, இல்ல நீ வேற யாரையாவது ஒரு பொண்ணை காதலிக்கிறாயா, என்ன பிரச்சனை உனக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு சொல்லு அப்படின்னு கோவமா கத்துறா. எத்தனை நாளைக்கு தான் அவளும் பொறுமையாக போவா. கல்யாணமான பெண்கள் கணவன் கூட அன்பாக பேசணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் என்னிடம் முகம் கொடுத்து பேசியிருக்கிறையா, நான் அழகா இல்லையா அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அதுக்கு ராகுலும் கோபமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ எப்ப பார்த்தாலும் என் பின்னால சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவன் கோபத்துல கத்தவும் இந்த வார்த்தையை கேட்டு பூஜா உடைஞ்சி நொறுங்கிடுறா. என்னது, நான் உன் பின்னால் சுத்துறனா, அப்படியே உடைஞ்சு போய் அந்த சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்துறா. கோபம் அவமானம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகையா வெடிக்குது. பூஜா கிட்ட கத்திட்டு ராகுல் அவன் அறையில் போய் தூங்க போயிடுறான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருந்த பூஜா எப்ப தூங்குனானே தெரியாது. அந்த சோஃபாவிலே படுத்து தூங்கிட்டா. நடுராத்திரி இருக்கும். யாரோ கதவு தட்டும் சத்தம் கேக்குது. பூஜா போய் கதவை திறந்து பார்க்கறா. பார்த்தா கார்த்திக் நின்னுட்டு இருக்கிறான். அவன் பூஜா கிட்ட, இப்போது என் உதவி உங்களுக்கு தேவைப்படும் என்று நினைக்கிறேன் என்றான். பூஜாவும் அவனை வீட்டுக்குள் வர சொல்லி கதவை பூட்டி விட்டாள். திடீர்னு தூங்கிட்டு இருந்த பூஜா எந்திரிக்கிறா. பார்த்தா அத்தனையும் அவளுக்கு வந்த கனவு. கனவுல இன்னொருத்தன் தன் வீட்டுக்கு வந்ததை நினைச்சு அவ மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் வந்து போகுது. நம்மளுக்கு வந்த கனவு சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிறா. மறுநாள் காலையில் ராகுல் எந்திரிக்கவும் பூஜா டீ கொண்டு வந்து கொடுக்கறா. ஆனா நைட் நடந்ததை நினைச்சிட்டு இருந்த ராகுல் இன்னும் கோபமாவே இருக்கான். அவ கொடுத்த டீயே குடிக்கல. இவன் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பும் போது டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கறா. அதையும் வாங்கிக்காம ரொம்ப கோபமா ஆபீஸுக்கு போறான். இப்ப மறுநாள் ராகுல் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற சமயம் காருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து வீட்டில் நடந்ததை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருப்பான் போல இருக்கு. அதுல 2 பேரும் அவனை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க.
டே மச்சான், நாங்க எல்லாம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் அவனை கிண்டல் பண்ண, இதனால கோவப்பட்ட ராகுல் நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அந்த காரை விட்டு கீழே இறங்கி அவன் காருக்கு வர்றான். அதுல ஒரு ஃப்ரெண்ட் கொஞ்சம் நல்லவன். அவன் டேய் ராகுல் நில்லுடா அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வந்து ராகுலோட கையை பிடிச்சு நிக்க வைக்கிறான். பாருடா, என்னோட மனசுல பட்டதை சொல்றேன், நீ முதல்ல உன் கார்ல ஏறு, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் காருக்குள்ள உட்கார வச்சு பேசுறான். இத பாரு ராகுல், உன் மனைவி உன்மேல் அன்பாக இருக்காங்க, அவங்க மேல் எந்த தவறும் இல்லை, தப்பெல்லாம் உண்மையிலதான்டா. கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை நீ உன் மனைவியாக ஏத்துக்கல. ஏண்டா மச்சான், உன் மனைவியை பார்த்த உனக்கு பிடிக்கலையா? உன் பிரச்சனை என்னன்னு தான் என்கிட்ட உண்மையை சொல்லுடா அப்படின்னு அவன் நண்பன் கேட்கிறான். அதற்கு ராகுல், என்னன்னு எனக்கே தெரியலடா, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ராகுல் ரொம்ப வேதனைப்படுகிறான். அதற்கு அவன் நண்பன், உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்காடா அப்படின்னு அவன் கேட்கிறான். எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா, என்னால முடியாம தான் தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறேன். நேத்து கூட காரணமே இல்லாம அவள் மேல கோவப்பட்டேன். அவளை பார்த்தா பாவமா இருக்குடா எனக்கு. தினமும் காலையில எந்திரிக்கும் போது அவன் முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாவம்டா பூஜா என்றான் ராகுல். அதற்கு அவன் நண்பன், இங்க பாரு ராகுல், பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. உனக்கு ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பிரச்சனையை எல்லாம் உன் பக்கத்துல வச்சிட்டு உன் மனைவியை இப்படி அசிங்கமாக திட்டிட்டியே, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிருக்குமே. நீ சொன்னது ரொம்ப தப்புடா. உன் பிரச்சனைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றதுக்கு பதிலா உன் மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசு. உங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இருக்கியே, உன் மனைவி அங்க எவ்வளவு கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பா அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? போடா, போய் முதல்ல உன் மனைவி கிட்ட உட்கார்ந்து உன் பிரச்சனையை எல்லாம் பேசுடா அப்படின்னு அந்த நல்ல ஃப்ரெண்டு நல்ல அட்வைஸ் கொடுக்கறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ராகுலும் ஒரு தெளிவான மனநிலைமையோட அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறான். பூஜா எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றா. அவளை வரவேற்கும் விதமா வீட்டுக்குள்ள ராகுல் காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவள் போட்ட மாதிரியே அந்த டேபிள்ல பூவெல்லாம் போட்டு ராகுல் காத்திருக்கிறான். உள்ள வந்த பூஜா அங்க ராகுலையும் அந்த சூழ்நிலையும் பார்த்து ஒன்னும் புரியாம அதிர்ச்சியா நிற்கிறாள். நம்ம புருஷனா இது அப்படின்னு பூஜா அதிர்ச்சியாக நிக்க, அவளை பார்த்த உடனே தோப்பு காரணம் போடுற மாதிரி 2 காதையும் பிடிச்சு சாரி அப்படிங்கிறான். பூஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. ராகுல் கிட்ட மாற்றத்தை கண்ட பூஜா ஓடி வந்து அவனை பிடித்து கொள்கிறாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். பால்கனியில் ராகுல் நின்னுகிட்டு இருக்கிறான். காஃபி கொண்டு வந்து பூஜா அவன் கையில கொடுக்கறா. என்ன மன்னிச்சிரு பூஜா, நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு என்று மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பெல்லாம் வேண்டாம் ராகுல், இப்ப என்கிட்ட நீ ஆறுதலா பேசுற பத்தியா, இதுதான் எனக்கு வேணும் என்று பூஜா சொல்கிறாள். நீ சொல்றது எல்லாமே சரிதான் பூஜா, நான் இதுவரைக்கும் உன் கூட அன்பாக பேசினதில்லை, உன்னை வெளியே எங்கேயுமே கூட்டிட்டு போனது இல்ல, எப்ப பேசினாலும் உன் மனசை காயப்படுத்துறபடிதான் பேசி இருக்கிறேன். நான் பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் பூஜா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பூஜா, நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல கணவனா நான் வெகு சீக்கிரம் மாறிடுவேன் அப்படின்னு ராகுல் சொல்லவும், எனக்கு இது போதும் ராகுல், நான் கேட்டுக்கிறது எல்லாம் இதுதான், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, என்ன உன் மனைவியா நினைச்சுக்கோ, ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ, இல்ல லவ்வரா நினைச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லவும், உண்மைதான் பூஜா, நான் உடனடியாக ஒரு டாக்டரை போய் பார்க்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசுறான். எனக்கு இது போதும் ராகுல் அப்படின்னு சந்தோஷப்படுறா பூஜா. அப்பதான் ராகுல் சொல்றான், பூஜா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சர்ப்ரைஸ் கிஃப்டா, அது என்ன அப்படின்னு முகம் மலர பூஜா கேக்குறா. இங்க வா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறான். இதை பார்த்து பூஜா என்னது அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அந்த புக்கை படித்ததும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தவ திடீர்னு முகம் மாறுது அவளுக்கு. அவள் முகம் ரொம்ப சோகமாகிறத பார்த்த ராகுல், என்னாச்சு பூஜான்னு கேக்குறான். இங்க வா வந்து உட்காரு, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு அவனை சோஃபால உட்கார வச்சு, ராகுல் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என் கனவுல ஒருத்தனை காதலிச்சேன், நீ என் கூட சண்டை போட்ட அந்த சமயத்துல என்ன அறியாம இது நடந்துருச்சு என்றாள் பூஜா. பூஜாவையே சிரிப்போட பார்க்கிறான் ராகுல். அட கூறு கெட்டவளே, கனவுல தானே, நீ கனவுல யாரை வேண்டுமானாலும் காதலிக்கலாம், ஆனால் நிஜத்துல என்ன மட்டும்தான் காதலிக்கணும், என்ன புரியுதா அப்படின்னு ராகுல் சொல்ல, புரியுது அப்படின்னு பூஜா அவளும் சிரிக்கிறாள். நண்பர்களே, இந்த கதையோட கருத்து என்னன்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி,
மனசளவுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு சிறந்த தீர்வு நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது தான். உங்க மனைவியோட அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.